சரி நம்ம ஒரு கிளாஸு பார்த்தேன். நம்ம அம்பர்லா ஃப்ராக் வந்து கட் பண்ணோம்ல, இது வந்து தியரி பார்த்தோம்ல, இது வந்து நம்ம இன்றைக்கி கட்டிங் போட்டுடலாம். இது இருக்கட்டும். வந்து ஒரு இது எடுத்துக்கலாம், ஒரு துணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ அந்த துணி வந்து இந்த பாருங்கள் ஒரு பீஸ் இருக்கா, இப்போ 2ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடிச்சுட்டு இதை இன்னொரு பாதியாக மடிச்சிட்டேன். 4ஆக மடிச்சிருக்கேன். இப்போ 4ஆக போட்டிருக்கேன். இப்போ 4ஆக போட்டுட்டு இப்போ உயரம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் அந்த என் பொண்ணுக்கு எடுக்கிற உயரம் இப்போ பார்த்திங்கன்னா உயரம் வந்து இப்படி எடுக்கணும். உயரம் நம்ம இங்கேருந்து இந்த ஒரு ஸ்கர்ட்டுக்கு வந்து இவ்வளவு எடுக்கணும் உயரம். நம்ம வந்து நான் என் பொண்ணுக்கு வந்து உயரம் வந்து நான் வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 17. இப்போ இதை வச்சுக்குவோம், ப்ளஸ் 1 வச்சுக்கணும், 80 வச்சுக்குவோம். இந்த பாருங்க 80. இப்போ வந்து இது வந்து தான் உள்ள அளவு, இது வந்து தையலுக்கு. இப்போ நம்ம 80 வச்சுக்கணும். நல்லா தெரியுதா? இது மார்க்கர் தெரியுதா? இப்போ அதே மாதிரி மார்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு மார்பு சுற்றளவு என்ன இருக்கோ இப்போ அளந்துக்கணும். இந்த அளவு அளந்துக்கணும். இப்போ எனக்கு வந்து 40 இருக்குது. இப்போ 4ல் ஒரு பாகம் வைக்கணும்னா 10 வைக்கணும். நான் என் பொண்ணோட அளவுக்கு வந்து 10 வைக்கலாம், 9 வைக்கலாம். இப்போ 40னா 4ல் ஒரு பாகம் 10. இப்போ 10 வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டாட்டெல்லாம் பிடிப்போம், அதனால் 4ல் ஒரு பாகம் 40னா இப்போ 4ல் ஒரு பாகம் 10. இப்போ வச்சுக்கிட்டோமா? இப்போ வச்சுக்கிட்டு இப்போ இந்த உயரத்துக்கு வந்து இதே நம்ம எடுத்தோம்ல, இப்போ இதை வந்து கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இப்போ ஷோல்டர் அளவு வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம 2.5 வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் அளவு வந்து நான் வந்து 2.5 வைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து நெக் அளவு. இது வந்து நெக் வந்து உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் தேவையோ, இது வந்து க்ளோஸ் நெக் வந்து காலர் நெக் வந்து வேண்டான்ருச்சு. அதனால நான் வந்து இங்கே பாருங்கள், சின்ன ட்ரெஸ்ஸில் காலர் தைச்சி வச்சுருக்கேன். இப்படி தான் வரும் காலர் நெக் வரும். நான் வந்து சின்ன ட்ரெஸ்ஸுக்கு தைச்சி காட்டுறேன், அது வேணான்ருச்சு. அதனால் நான் ரவுண்ட் நெக் தைக்கிறேன். உங்களுக்கு காலர் நெக் வந்து சின்ன ட்ரெஸ்ஸில் நான் தைச்சி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து நெக்குக்கு வந்து 2.5 வச்சுருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து 3 வச்சுக்கலாம். 3 வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு நெக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதை வச்சுக்கணும் நம்ம. இப்போ வந்து நான் 5 வைக்கிறேன். இது 5, 6 கூட வைக்கலாம். நான் 5 தான் வைக்கிறேன். உங்களுக்கு இறக்கம் வேணும்னா 6 வச்சுக்கலாம். க்ளோஸ் நெக் வேணும்னா 1.5, 2 தான் வச்சுக்கணும். இப்போ இது வச்சுட்டோமா? இப்போ வந்து கீழே வந்து ஃபுல் லென்த்தில் வந்து பாதி வச்சுக்குவோம் நம்ம. இப்போ வந்து 20 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஆம்கோல் வந்து 10 வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெரிய பசங்களுக்கு நம்ம தைக்கையில் நம்ம அவ்வளவு வைக்கக்கூடாது. இப்போ வந்து இது வந்து ஒரு வந்து 6 வைக்கிறேன் நான். இப்போ வந்து ஆம்கோல் வந்து நம்ம வந்து இப்போ 6 வச்சுருக்கேன்னா இதுக்கு வந்து ஒரு கோடு போட்டுங்க. இப்போ 6 கூட வைக்கலாம், 7 கூட வச்சுங்க. அப்புறம் வந்து ஒன்றும் கோடு போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1.25 வச்சுட்டு இப்படியே வரைஞ்சிட வேண்டியதான். இப்போ வந்து நெக்கு வந்து இது வந்து உங்களுக்கு பானைக்கு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கட்டம் போட்டு இப்படியே போட்டு இதில் வரைஞ்சிக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் இப்படியே வரைகிறேன்னா உங்களுக்கு நெக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ வச்சுக்கலாம். நான் 5 வச்சுருக்கேன். பாருங்கள், நெக்கு வரைஞ்சாச்சு. இப்போ ஆம்கோல் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இது லென்த்து வரைஞ்சாச்சு. இப்போ வந்து கட் பண்ண வேண்டியது. இது ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எல்லாம் ஒரே அளவு தான் நான் வச்சுருக்கேன். நான்
இது ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். நம்ம ப்ளவுஸ் மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அளவு எடுக்க வேண்டியதில்லை. இப்போ ஓரளவு எடுத்தோம்னா லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, டாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து டாட் வந்து இங்கே வந்து இதுலேருந்து வந்து ஒரு 5 7 நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 13 இருக்குல்ல, இந்த 13 வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மீதம் இருக்கிறது வந்து டாட்டு பிடிச்சோன்னா அந்த இடத்துல கப்பு நல்லா வரும். கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு இந்த 13 இப்போ பாருங்கள், இதுலேருந்து இந்த ஷோல்டர் வந்து இப்படி இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல, இதில் சென்ட்ரு பார்த்துக்கணும். இந்த சென்ட்ரு பார்த்து இதுலேருந்து இந்த சென்ட்ரு பார்த்து இதுலேருந்து வச்சுக்கிட்டு இந்த 13 இருக்குல்ல, அந்த 13 ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து தான் நம்ம டாட்டு பிடிக்கணும். இந்த டாட்டை வந்து இப்படியே பிடிச்சிக்கிட்டோம்னா இந்த கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டாட்டு பிடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கப்பு நல்லாயிருக்கும். இந்த 13 டாட்டு வச்சுட்டோம்ல, இப்போ எத்தனை டாட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 5 இருக்குது. அப்போ பேக்லேயும் 5 பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு. இது ஃப்ரெண்டு மட்டும் இது மாதிரி பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த கப்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ரெடி ஆகிடுச்சு டாப்ஸு. இப்போ இதிலே வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இது ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். இது இப்போ வந்து ஸ்கர்ட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து இப்போ நம்ம 4 தான் போடணும். இந்த மாதிரி அப்படி இருக்குது. இப்போ வந்து இதை வந்து 2ஆக அடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம 2 கை எடுக்க போகிறோம்ல, அதனால் 2ஆக அடிச்சுட்டு இப்போ 4ஆக போட்டுக்கலாம். 4ஆக போட்டுட்டு இப்போ வந்து கை உயரம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, இதுலேருந்து நம்மளுக்கு அந்த இப்போ கை உயரம் வந்து நம்ம வந்து இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவைன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து 7 எனக்கு எடுக்கிறேன். என் பொண்ணுக்கும் நான் 7 வைக்கிறேன். இந்த பாருங்கள், 7 ஒரு 1 வச்சுக்கிறேன். 8 வச்சுக்கிட்டு இப்போ வந்து இது ஆம்போல் சுற்றளவு வந்து 12 இருக்குது. 12க்கு வந்து நம்ம வந்து பாதி வந்து இப்போ நம்ம வந்து இது வந்து அம்பர்லா ஃப்ராக்கு வந்துக்கு இப்போ ஸ்லீவ் வந்து வேறு மாதிரி நம்ம தைக்க போகிறோம். அப்போ வந்து இங்கெல்லாம் ஸ்ப்ளிட் வச்சு இதுவே ஸ்லீவ் வந்து அம்பர்லா மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 7 வச்சுக்குவோம். இங்கேருந்து 7 வச்சுக்கிட்டு இதுதான் கையளவு. இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட் வச்சுக்குவோம், பஃப்பு மாதிரி வச்சுக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து இது வச்சுட்டோம். இப்போ உயரம் வச்சுட்டோம். உயரம் வந்து இது 7 + 1 8 வச்சுட்டோம். இது வந்து கை சுற்றளவு வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கை சுற்றளவு அளக்குறோம்ல, இந்த கை சுற்றளவு வந்து என்ன இருக்கோ இது எனக்கு அளக்க முடியாது. இந்த கை சுற்றளவு வந்து நம்ம எனக்கு 12 இருக்குல்ல, 12ல் பாதி வந்து 7. இப்போ இந்த 6 இருக்குல்ல, +1 வந்து நம்ம தையல் காண்டி வச்சிடறோம். 1 2 வச்சுக்கிறோம். இப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இந்த இதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதுவரையும் ஸ்ப்ளிட் வச்சுட்டோமா. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு 7 வச்சுருக்கோமா, 6 + 1 7 வச்சுருக்கோமா, ஒரு அரை சேர்த்துக்கணும். இங்கே 6 இருக்குன்னா 6.5 வச்சுக்கணும். இங்கே 6 நம்ம வந்து 7.5 கூட வச்சுக்கணும்.
இதை அப்படியே விட்டுட்டு எப்போதுமே இங்கேருந்து நம்ம 3 வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எப்போதுமே 3 இல்லைன்னா 4 வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்ப்ளிட்டுக்கு விட்ருக்கோம். இதுலேருந்து நம்ம வந்து ஒரு கேர்வாக கொண்டாந்து விட்டுறோம். இப்படி விட்டுறோம். இதில் வந்து ஒரு மார்க் போட்டுக்கணும். ஏன்னா இதில் இருந்தால் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து கோடு போட்டுக்கிட்டு இது வந்து கையோட சுற்றளவு, இது வந்து தையல் காட்டி விட்டுருக்கோம். அப்போ இது கிராஸாக போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம இதோட தான் நம்ம கை இதுவரையும் நம்ம வந்து இப்படி சுருக்கம் வச்சுக்குவோம். இது வந்து பஃப் வந்துடும். இப்படி சுருக்கம் வந்துடும். இது வந்து மடித்து தைக்கிறது. ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து துணி வந்து நான் வந்து நாடாக போட்டிருக்கேன். இதே பாருங்க, இப்படி மடிச்சிட்டேன்னா மடிச்சுட்டு இப்போ நாடாக மடிச்சோம். இங்கே 2ஆக மடிச்சிட்டோம்னா இப்போ நாடாக மடிச்சோம். இப்போ வந்து நம்ம 4ஆக துணியை மடித்து போட்டிருக்கோம். இந்த கார்னர் வந்து இப்போ எப்போதுமே இங்கே வரணும். இப்போ வந்து உயரம் வந்து நான் வந்து இங்கே எவ்வளோ அளவு இருக்கோ அதை வச்சுக்கோம். பாவாடையின் உயரம் வந்து 23 வச்சுருக்கேன். அதே உயரம் தான் இங்கே, அதே அளவு தான். என்ன இப்போ அளவு வைக்கிறோமோ இங்கே, இந்த அளவும் அங்கே அவ்வளோதான். 23 வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும், இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ இடுப்பு சுற்றளவு அளவு இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அளக்குறோமோ இதில் 4 ஒரு பாகம் வச்சுக்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு எவ்வளோ அளந்துருக்காங்க, இது வந்து 37 இடுப்பு சுற்றளவு. அதில் வந்து நம்ம வந்து இப்போ கணக்கு பண்ண முடியலன்னா இப்போ 37 இருக்குல்ல, 37 பாதி 19. இந்த 19ல் பாதி 9 வந்து நம்ம 10 வச்சுக்கலாம். இப்போ 4 ஒரு பாகம் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதில் 4 ஒரு பாகம் வச்சுக்கணும். இப்போ 10 வச்சுருக்கேன் நான். அதே அளவு தான் இங்கேயும் வைக்கணும். வச்சுக்கிட்டு உங்களுக்கு இது வரிவது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்படியே வரைஞ்சிட வேண்டியது. தெரியல, 10 வச்சுக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து இப்போ இந்த அளவு வச்சுக்கணும். இப்போ அந்த இதே 23 வந்து இங்கே ஒன்று வச்சுக்கணும். இங்கே ஒரு டாட் வச்சுட்டு இந்த 23 வச்சுருக்கோம்ல, அவ்வளோதான். இடுப்பு சுற்றளவில் 4 ஒரு பாகம் இது, அதே அளவு தான் இதுதான். இப்போ வந்து நம்ம பாவாடை உயரம் எவ்வளவு தேவையோ அதை வச்சுருக்கோம்ல, அதே அளவு தான் இங்கேயும் வைக்கணும். இப்போ நான் இங்கே 23 வச்சுருக்கேன், இங்கே 23, அதே 23 இங்கே. இது 4 ஒரு பாகம் 10, இங்கே நான் 10 வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்க வேண்டியது.
இப்படி வந்துடும். நம்ம இது வந்து இப்போ உயரத்துக்காண்டி என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நான் இவ்வளோ ஒரு 5க்கு பில்லு வைக்க போகிறேன். நான் ஒரு 5ஓ ஒரு 7ஓ இந்த அளவுக்கு வந்து இது வந்து இந்த லென்த்துக்கு வந்து நான் பில்லு வைக்க போகிறேன். கோழியார் இது கோழியார். இதை நம்ம நாளைக்கு ஸ்டிச் பண்ணையில பார்க்கலாம். பாருங்க இப்படி தான் இருக்கும். இங்கே எல்லாம் டாட் வந்துடுமா, இப்படி வந்துடும். இப்போ இங்கே வந்து இது வந்துடும், இது ஃப்ராக் வந்துடும். நான் இவ்வளோ லென்த்துக்கு வந்து ப்ரில் வைக்க போகிறேன். இதுலேருந்து இவ்வளோ லென்த்துக்கு வந்து ப்ரில் வைக்க போகிறேன். இது ஸ்லீவ் இங்கே வந்துடும். நாளைக்கு ஸ்டிச் பண்ணையில பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.